இன்னைக்கு இந்த நிலைமைக்கு எவனா ஒருத்தருக்கு அங்க சப்போர்ட் பண்ணி நிக்க முடியல. கேவலமா இருக்கு. அந்த ஷோ எனக்கு வேண்டான்றேன் நான். என்னங்க ரொம்ப ரொம்ப வந்து பின்னோக்கி பேசுறீங்க, ரொம்ப பேக்வேர்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, அறிவு இல்ல, எது பேக்வேர்டு எது ஃபார்வர்டுன்னு பகுத்தறிஞ்சு தெரியலன்னு கூட நீங்க எல்லாம் மனுஷனே கிடையாது. இன்னொன்னு நானே சொல்லிப்போம். ஏன் இன்னும் ஃபார்வர்டு போங்க, இல்ல இன்னும் ஃபார்வர்டு போய் அவுத்து போட்டு திரிங்க. அதான நாகரிகம், அதான நாகரிகம். ஒரு அம்மா ஷோல உட்காந்துக்கிட்டு சூடோ ஃபெமினிசம் பேசிட்டு இருக்கு. ஃபெமினிசத்துக்கும் சூடோ ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியாம ஃபெமினிசம் பேசிட்டு இருக்கு. அது பேர் சூடோ ஃபெமினிசம். அது ஐயோ. ஓகே, வாட் எவர். நேத்து புலம்புனேன், இன்னைக்கு ஆதங்கத்தை கொட்டிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. என்னன்னா, இவங்க சொல்றாங்கல்ல 16+ அவிங்க வீட்ல குழந்தை இல்லன்னு நெனைக்கிறேன். ஓப்பனாவே சொல்றேன். அது ஹர்ட் ஆனாலும் பரவால்ல. சின்ன குழந்தைகள வச்சுக்கிட்டு மோஸ்ட் ஆஃப் த லேடீஸு, ஜென்ட்ஸ் எல்லாருமே டிவில போட்டு தான் பார்க்குறாங்க. மொபைல்ல இல்லங்க, நீங்க குழந்தைங்கன்னு குண்டு அதை அத நம்மள இவங்க பிரிக்க முடியாதுங்க. அதான் குழந்தைங்க அவங்களுக்கு புரிய பெரியவங்க மாட்டேங்குது. பிரிக்கவே முடியாது. அதை பிரிக்கவே பிரிக்காதீங்க. நம்ம பாக்குறதே தப்புன்றேன் நான். அது புரியுதுங்களா? அது நமக்கே மூஞ்சி சொல்லிக்க வைக்குது. அது இது எப்படி நான் சொல்லி புரிய நானே ஹஸ்பண்ட் வைக்கிறது? இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா உங்ககிட்ட, இதுக்கு "அப்ப எதுக்கு நீ பார்க்குற? அதான் 18+ போட்டுருக்கலான்ட்டு" இத வேற கொண்டு வருவாங்க. அப்ப விஜய் டிவியே பேன் பண்ண வேண்டியதா? மொத்த சீரியல் எல்லாத்தையுமேவும். 16+ இதெல்லாம் இதெல்லாம் 18+ போட்டிருக்க, டிஆர்பிக்காக போடுறோம். கத்தி எடுத்து குத்திடலாமா? அதுவும் 16+18+ வரும்ல, கத்தி எடுத்து குத்திடலாமா? அறுத்து போட்டுடலாமா? மூஞ்சி முறையெல்லாம் உடச்சுக்கலாமா? அது எதுக்கு நீ தடுக்கிற? இது எந்த அளவுக்கு வன்முறையை தடுக்குதோ அந்த அளவுக்கு இந்த விபச்சாரத்தையும் தடுக்கணும். இது விபச்சாரம் தான். அது என்னை பொறுத்த வரைக்கும். இங்க யாரா ப்ரோ இருந்தாலும் டிவில 18+ 16+ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. இது புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அக்ரி தானே. இல்ல, 18 இல்ல, இல்ல, பிளஸ் இல்ல. அது எப்பயுமே இருக்கும். அத நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனா, இருந்தாலும் கமலஹாசன் வந்துட்டு எல்லாரும் பார்க்குற ஷோன்னு தான் எப்பவுமே மென்ஷன் பண்ணுவாரு. ஹேமா 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 ஏன் கண்டுக்கிறது இல்லை சொல்லுங்க. ம். இப்ப வந்தீங்களா, ஏன் கண்டுக்க மாட்டோம்? எப்பவும் இருந்திருக்கு, ஆனா ஏன் கண்டுக்கல சொல்லுங்க. அப்ப அந்த மாரி இல்ல. இந்த மாதிரி மோசமா இவ்வளவு நாள் இல்ல நடக்கல. அதனால இல்ல இல்ல ஹோஸ்ட் வந்து இல்ல அட்ரஸ் இது பண்ணுவாரு. வந்து சம்திங் ஏதாவது போச்சுன்னா. அநாகரிக அநாகர் அநாகரிகத்தின் உச்சத்துல இருக்கு இப்போ. ஆக்சுவலி இன்னைக்கு விஷயம், நேற்று விஷயங்கள் நைட் எல்லாம் பார்த்தோன்னா அநாகரிகத்தின் உச்சத்துல இருக்குது. இது அநாகரிகம் தான். நான் வந்து நான் பேக்வேர்ட்ல இருந்தாலும் ஓகே அப்படியே நினைச்சுக்கோ. எனக்கு தெரியும் எது நான் ஃபார்வர்ட் திங்கிங்ல பேசுவேன், எனக்கு எது பேக்வர்ட் திங்கிங்ல பேசுவேன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? அதனால அதாவது இங்க ஆடை சுதந்திரத்தை பத்தி நான் பேசுறேன், தயவு செஞ்சு யாரையுமே தப்பா எடுங்க, என்னைய தப்பா எடுத்துக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆடை சுதந்திரம்ங்கிறது வேற. நீ என்ன வேணா போட்டுக்கோ, எது வேணா போட்டுக்கோ, அது ஆடை சுதந்திரம். சரி, ஓகே, அதுல தலையிறது எங்களுக்கு உரிமை இல்லை. ஆனா ஆடை சுதந்திரம்னா எனக்கு என்ன வேணா போட்டுக்கணுங்கிறது கிடையாது. போட்டுக்க, எது வேணா போட்டுக்க. ஆனா உன்னுடைய உடல் வாகுக்கு எது செட் ஆகும்? நீ இத போடுறதுனால எனக்கு வந்து ஒரு ஆஹ் எனக்கு எனக்கு வந்து அதனால எதுக்கு இந்த பொண்ணு இது போடுது அப்படின்னு நான் யோசிக்க கூடாது. எதுக்கு இந்த பையன் அப்படி போடுது யோசிக்க கூடாது. எனக்கு ஆடை சுதந்திரத்தின் மேல வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அதுக்காக ஆஹ் எப்படி சொல்றது, நான் சில விஷயங்கள் பார்த்ததுனால சொல்றேன். என்னுடைய உடல் வாகுக்கு எது எது எனக்கு என் உடல் வாகுக்கு எனக்கு வந்து எது வந்து கரெக்டா இருக்கோ, என் உடல் வாகுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடும்போது நான் இன்னொருத்தவங்களுக்கு இன்னும் பளிச்சா, இன்னும் வந்து அது எந்த ட்ரெஸ் வேணா இருக்கட்டும், அது எந்த ட்ரெஸ் வேணாலும் இருக்கட்டும். இப்போ ஓப்பனாவே சொல்லிடுறேன், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஒரு ஒல்லியா இருக்கிற பொண்ணா, ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர்டு ஒல்லியா இருக்கிற பொண்ணு, பசங்களையும் தான் சொல்றேன் நான். ஏன்னா நான் ஒரு பையனா இருக்கிறதுனால நான் பொண்ணா சொல்றேன் நான். ஒரு பொண்ணா இருக்கிறதுனால நான் பையனை சொல்லிட்டோம். இது தப்பாவே இருக்கட்டும், தப்பா இருந்தா நான் திருத்திக்கிறேன். எனக்கு யாராவது கரெக்ட் பண்ணுங்க, ஓகே? ஸோ அப்படிங்கும்போது இந்த பெண்ணுக்கு நான் வந்து ஒரு பொண்ணை தான் அட்ராக்ட் பண்ண முடியும், என்னால அட்ராக்ட் ஆகும். அதனால இந்த பெண்ணுக்கு வந்து இந்த உடம்புக்கு இது செட்டா இருக்கு. அது எந்த ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அது மாடர்னைஸ்டு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அது வந்து பார்ட்டி ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அது சாரியா இருக்கட்டும், சுடிதாரா இருக்கட்டும், சல்வாரா இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும்,
இந்த பொண்ணுக்கு இந்த உடல்வாகு இதை மெயின்டைன் பண்ணலாமே அப்படின்னு நான் யோசிப்பேன். அது அல்ட்ரா மாடர்ன் ட்ரெஸ்ஸாவே இருக்கட்டுமே, அந்த பொண்ணு அது உடல் செட் ஆச்சுன்னா ஓகே. அதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துப்பாடும் கிடையாது. என் உடல்வாகு இது. ஆனா அவங்க அதை போடுறாங்க, அதனால எனக்கு அதை போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டு அதை போட்டுக்கிட்டு அது ஒரு ஒரு விஷயத்த வெளிப்படுத்துது இல்ல, அது எனக்கு அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஹோப் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் தப்பா பேசியிருந்தா ஜஸ்ட் கரெக்ட் மீ. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் பஸ், அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். இல்ல கரெக்ட். இல்ல ஆக்சுவலா நீங்க ட்ரெஸ் என்ன சொல்ல வேணா வந்தது போடலாம். என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம். அவர் சொல்ல வந்ததை அவர் சொல்ல முடியல, அதை நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்க பண்ற ட்ரெஸ் வந்து அடுத்தவங்க கண்ணை உறுத்தாம இருக்கணும், அததான் அவர் சொல்ல வந்தாரு சுத்தி சுத்தி. அத கூட இப்படி கொண்டு போவாங்கன்னா, அத எப்படி நீ டிசைட் பண்ணலாம்? நான் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு குரூப் கிளம்பும். அதையும் நான் இல்ல அட்ரஸ் இல்ல பண்ணிறேன். உறுத்தாம இருக்கணும்னு நான் இல்ல, இல்ல. சொல்ல வரல. நானும் ப்ரோ. நான் இல்ல, இல்ல. உறுத்தாம இருக்கணும்னு சொல்ல நீங்க வரல. சொன்ன பாயிண்ட் கரெக்ட். சொல்லும்போது, உன் கண்ண ஊத்துதா, நீ ஃபர்ஸ்ட் நீ கரெக்ட் பண்ணு. அதுக்கப்புறம் மத்தவங்கள பேசுன்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் போய்க்கிருக்குன்னு சொல்ல வரேன். நான் அதுக்கெல்லாம் இது கிடையாது. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா என் பேர் வந்து ஹசன். ஸோ நான் இதை பேசும்போது நிறைய பேர் டேக்லைன் வந்து இதை குத்துவாங்க. ஏத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஏமா ஆமா ஆமா அது எனக்கு அதை பத்தி நான் எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு தெரியும் நான் எதை பகுத்தறிஞ்சு பார்க்குறேன், எதை வந்து பார்க்கல அப்படின்னு. என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே வேற. நான் வந்து எல்லா அடைகளுக்கும் நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஆனா அந்த உடல்வாகுக்கு அது செட் ஆகுதா, அந்த உடல்வாகுவை அது வந்து அழகாக காட்டுகிறதா, அவ்வளவு மட்டும்தான். அது மட்டும்தான். ஓகேவா? அழகா காட்டுறது வேற, அழகுக்கு மேல அழகுக்கு மேல வேற விஷயங்களை வெளிப்படுத்தி காட்டுறது வேற. அது வந்து நான் அதுல உடன்படவே மாட்டேன், எந்த நிலையிலும் உடன்பட மாட்டேன். ஃபெமினிஸ்ட் இதை முதல்ல நீங்க ஆதரிக்கணும், அவ்வளவுதான். நான் ஃபெமினிஸ்ட் எல்லாமே சேர்ந்து இதை முதல்ல ஆதரிக்கணுங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னுடைய பெயர் இந்த ஒரு சமூகத்தை சார்ந்து இருக்கிறதுனால என் மேல என்னென்னமோ குத்துவாங்க. அதை பத்தி நான் வந்து எந்த விஷயத்தையும் கவலைப்படுறதும் கிடையாது. என்னுடைய கருத்துக்களை நேரடியா நான் மூஞ்சிக்கு நேரம் வச்சுட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ உங்க மச். கருத்துக்கு எங்களுக்கு யாருக்கும் இது கிடையாது. மத்தவங்க யாராவது ரெக்கார்டிங் கேட்டு பேசினா, அதுக்கு நாங்க இது பண்ண முடியாது. ஏன்னா, நீங்க உங்களோட கருத்து தான். நான் இங்க நன்றி நான் ஃபயர் நன்றிங்க. விட்டு போகலாம். என் ட்ரெஸ், என் உரிமை அப்படி இப்படின்னு. ஆனா என் பொண்ண பாப்பா நீட்டா ட்ரெஸ் போடு. நம்ம கரெக்ட்டா இருக்கணும். அடுத்தவங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி நான் அப்படித்தான் இது பண்ணும்போது, நான் அதெல்லாம் நான் அப்படியே ஐயோ! ஃபெமினிஸ்ட் ஒரு கொடிய தூக்கிலாம் அலைய முடியாது. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, குழந்தை பையன் இருக்கும்போது, ஓகே ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணுன்னு தான் சின்ன வயசுலேருந்து வளர்க்க முடியும். இந்த நீ வெளியில போம்போது, அடுத்தவன்லாம் என்னால திருத்த முடியாது பாப்பா. நீ நல்லா ட்ரெஸ் போடுன்னு தான் என் பொண்ண திருத்த முடியும். அதனால நான் உங்களோட பாயிண்ட்டுக்கு எனக்கு ஒரு குழந்தை என்னோட குழந்தை இருக்குதுன்னும்போது, நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் என்னோட தனிப்பட்ட விருப்பம். மிச்சம் யாராவது பேசணும்னா பேசுங்க. நன்றி நன்றி. அந்த ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த மைக் ஆல்சோ. தேங்க்யூ. இதுக்கு மேல இதை பேசி விவரிக்கணும் அப்படின்னு எனக்கு பெருசா எனக்கு தோணல. நீங்க எல்லாம் பேசுங்க, நான் கேட்கிறேன். சுபாக்கா பேசுங்க. இல்ல அவங்க Really, வீட்ல என்ன ட்ரெஸ் போட்டாலும் no, நம்ம really, கேட்க போறது இல்ல ஹேமா. ஒரு மீடியால இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருமே பேசதான் செய்வாங்க. நான் எப்படி வேணா இருப்பேன், நீங்க பேசக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு நீங்க மீடியாக்கு வர்றீங்க? வந்தா எல்லாரும் சொல்லதான் செய்வாங்க. ஓகே. அக்செப்ட் பண்ணிக்கலாம் லைவ்ல சார். வந்துட்டு இந்த ரம்யா அது மட்டும் மயக்கம் நாங்க போட்டு விழுற மாரி ஒரு சீன் பார்த்தேன். அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா. பானு என்ன ஆச்சு? அது இவரு கூட அழுதாரு. அந்த பொண்ணு கதை சொல்லுச்சு லைவ்ல. அதான் நான் லேட்டா ஜாயின் பண்ணேன். அந்த ஆமா. கதை இன்னைக்கு 1 hour எபிசோட்ல போட்டாங்களா? போட்டாங்க கொஞ்சமா தான் ஓகே. போட்டாங்க. ஐயோ. நான் இப்ப லைவ்ல ஓகே பார்த்த ஓகே. அளவுக்கு இல்ல. லைவ்ல அது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது பயங்கரமான ஒரு கதை. இல்ல பானு, அது சொல்லிட்டு இன்டரப்ட் பண்றதுக்கு சாரி. சொல்லுங்க. மலைச்சாரல் அந்த ஸ்டோரிய ஸ்பேஸ்ல எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. இல்ல நான் சொல்ல வரல. அது சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு மலேஸ்வரர் சொன்னாங்களே என்ன நடந்ததுன்னு. அது சொல்லிட்டேன். இல்ல அது சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு இங்க விழுந்துட்டாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கு அந்த கதைய கேட்டனால எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க இங்க. அந்த பொண்ணு விழுந்தனால இல்ல. விக்ரம், இந்த பொண்ணு சுபிக்ஷா, அப்சரா எல்லாம் அந்த கதைய கேட்டு அழுதுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது நான் ஏற்கனவே ஒரு தடவை மயங்கி விழுந்துருச்சு தானே, அதே மாதிரியே இது விழுந்துச்சு. செகண்ட் ஆமா, டைம். இது 2வது ஆமா, தடவ. அது 2வது தடவை. அது 2வது தடவை. அதுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படி.
அது இம்யூனிட்டி இல்லாம சேர்த்துட்டாங்க. அது சாப்பாடுங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல ஒழுங்கா இருக்காது. அதனால அந்த இம்யூனிட்டி இல்லாம மயக்கம் வரும் நிறைய பேருக்கு. நானும் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷன் வச்சு எப்படி பிக் பாஸ்ல செலக்ட் பண்ணாங்கன்றது டவுட்டா தான் இருக்கு. ஆமா. டிஜே பார் உண்மையிலேயே நல்ல ஆடுற ஆளுங்களா? யார் கேட்டாங்க இந்த தீபேஷ் கொஸ்டின் என்று கேட்டது யாரு? தீபேஷ் அவர் கேட்டாரு. 1 செகண்ட் ஆஷிக் பேசுங்க ஆஷிக். ஆஷிக் பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. அவர் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆசிக் இருக்கீங்களா? ஆசிக் சி அக்கா ஆசிக் இப்ப கேக்குதா? கேக்குது. இப்ப கேக்குது. கேக்குது, பேசுங்க. பேசுங்க. இல்லக்கா அது ரொம்ப 16+ போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கண்ணனை மாத்தி பேசுக்கா. ரொம்ப இதா போயிட்டு இருக்கா. நாங்க எங்கேயா பேசணும்? நாங்க வந்துட்டு ஒருத்தவங்க வென்ட் அவுட் ஆகும்போது எப்பயுமே அமைதியா கேட்கறதே எங்களோடது. நான் அதனால அவங்க பேசும்போது இது பண்ணோமே தவிர, நாங்க 18+லாம் ஆல்ரெடி நாங்க போஸ்ட்லாம் நேத்தே போட்டோம். 18+ அதான் நேத்து நைட்டு ஃபுல்லா போகுது. பேசாம எங்கள் கானா வினோத்தையும், திவாகர் மட்டுமாவது வச்சுட்டு ஓட்டுங்கடா, நாங்க பார்க்குறோம் தான் சொல்லிட்டோம். அந்த லெவலுக்கு நாங்க இறங்கிட்டோம். போதுமா? சரி ஓகேக்கா. ம். அக்கா அதுல அந்த 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 அண்ணன் சொன்னார்ல மீன் அந்த ஓல்டு கண்ணன் அது வந்து ஓகே. இப்ப இருக்க கண்ணன் நீங்க சொல்றீங்கல்ல ஓகே. 16+ மேல இருந்தா ப்ராப்ளம் சொல்றாரு. ஆனா சில விஷயங்கள் இருக்கு. அதுல மாற்றுக்கிறதுலாம் நிறைய இருக்குக்கா. எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்குங்க. எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃபரு. எனக்கு இப்ப நான் உட்காந்துட்டு முக்குன்னு உட்காந்துட்டு ஸ்வீட் சாப்பிடுவேன். உனக்கு பிரியாணி பிடிக்குன்னுவ. எல்லாருக்கும் டேஸ்ட் டிஃபர். அதனால வந்துட்டு எல்லாத்தையும் ஆர்க்யூ பண்ண முடியாது. அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டே பானு பேசுங்க பானு. ஆ இன்னைக்கு இல்ல இந்த டாபிக் முடிஞ்சிருச்சா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நான் வந்து கனி டாபிக் ஓபன் பண்ணோம். கனி டாபிக் பேசுறீங்களா மலை சாரல? ஓப்பன் பண்ணுங்க. இல்ல ஓப்பன் இல்ல கனி பேசல ஓப்பன். பேசல. நான் ஓகே, பேசலன்னு கன்னி சொன்னா தான் அதுக்குள்ள இன்னைக்கு வந்து எல்லாரும் கன்னி கொஸ்டின்ஸ் டாபிக்கு பண்ணிட்டாங்க. நிறைய இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து பார்வதி வந்து ஒரு வெஜ் வந்து கேட்டிருப்பா. வெஜ் கறி ஒன்று வந்து கேட்டிருப்பா. சரிங்களா? அங்க இருந்து டாபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, ஐயோ இன்னைக்கு என்ன இந்த பொண்ணெல்லாம் சீரியஸா எனக்கு பயங்கர இது. அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணிருக்குன்னா, எல்லா இருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு கிரேவியா பண்ணி வச்சிடணுமா. பண்ணி வச்சுட்டு அப்படி பண்ணி வச்சிட்டோம்னா இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. சார் யாரோ மியூட் போடுங்க, ஏதோ சவுண்ட் கேக்குது. எனக்கு மட்டும் தான் கேக்குதா? பண்ணிட்டேன். சொல்லுங்க. ஆ சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வரா. அதில தான் சண்டையே ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு. சரிங்களா? சண்டை வந்து இவங்க என்ன பண்ணாங்க, அந்த வெங்காயத்த கொண்டு போய் உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு சண்டையா ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய இது. யாரு இந்த பொண்ணுன்னே தெரியல. இன்னைக்கு பார்வதி அவளை பத்தி அழகா ப்ரோமோலயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா. அதுக்கு தகுந்தபடி இந்த சைடு இவளும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. நான் வில்லியா எப்படி மாறிட்டேன். இங்க இருக்கவங்க யாருக்குமே கேம் விளையாடவே தெரியலையா? கனி சொல்றத தான் கேட்குறாங்களா? எனக்கு சீரியஸ்லா இன்னைக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. நேத்தே நான் ஒரு பாயிண்ட் கேட்டேன். எல்லாரும் என்கிட்ட வந்தாங்க. இவங்க வந்து அந்த பிக்சர்ஸ் வந்து மேலே வைக்கிறாங்க. டீலக்ஸ் ரூம் இது அப்படின்னு. இன்னைக்கு அதையவே வந்து ஒரு நான் இது ரிவ்யூவர் ஒருத்தர் நிறைய பேர் அதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவ கொஷின் கேட்டதையும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அவ பேசின விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அவ கேட்ட கொஷின்ஸ் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னைக்கு பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கன்னி கேம் ரொம்ப ரொம்ப மோசம். அது அந்த பொண்ணு சாப்பாடுலயே அடிக்குது. அது சொல்றது எல்லாரும் அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. சுபா பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா அது நம்ம இல்ல எல்லாருமே இப்ப கனியை விட்டு போயிடுவாங்க பாருங்களேன். இது ரொம்ப நிலைக்காது. எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சம். இல்ல ரீசன் அக்கா சொல்லணும்னா, இது அது ஏற்கனவே நான் போன வாட்டி பாயிண்ட்லயே சொன்னேன். என்னன்னா, அவங்க அப்படியே கிளாப் தட்டுனாங்கல்ல கனி அக்கா கிளாப் வந்துச்சுல்ல, அத பார்த்த உடனே, ஓ! அப்ப சப்போர்ட் இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டாங்க. அது இப்ப பாருங்க, இந்த சாட்டர்டே, சண்டே எபிசோட்க்கு அப்புறம் எப்படி கனி அக்காக்கு அகைன்ஸ்டா மாறுறாங்கன்னு பாருங்க எல்லாரும். இன்னொன்னு தெரியுங்களா? அந்த கனி வீக்கெண்டுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கு. பார்வதிக்கு அகைன்ஸ்டா 2 டாபிக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்குது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைவ். மாதவன், நான் இதை பேசிட்டேன், நீங்க அடுத்தது பேசுங்க. ஒண்ணு வந்து இன்னைக்கு கேம்ல வந்து பார்வதி போயிட்டு இவன் சபரிய வந்து ஹக் பண்ணியிருப்பா மீன்ஸ் அந்த சீன் அதை நான் பார்க்கல. அந்த தள்ளி விடும்போது ஏதோ பண்ணியிருக்கா. அதுக்கு வந்து அவன் சொன்னான், நீ பண்ணாத தள்ளி இது பண்ணும்போது நான் வேணும்னு பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிடுச்சு. அதை அவங்களே பேசிட்டாங்க. அதுக்கு வந்து நார்மலா அவ தூணு ஏதோ சொல்லியிருக்கா. நான் ஏன்டா அது அவங்களோட 2 பேர் கான்வர்சேஷனுமே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். சபரி இதுவும் பார்வதி இதுவும். அவனும் அப்படி சொல்லியிருக்கான். அதை நானே பார்த்துருக்கேன். இன்னைக்கு அவளும் அப்படி சொல்லியிருக்கா. அந்த சீன் நான் பார்க்கறதுனால என்னால கரெக்டா சொல்ல முடியல. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் நான் கேட்டேன். அதை வந்து இந்த கனி ஏத்தி விடுறா.
இன்னைக்கு காலையிலே லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவ வந்து ஒரு கறி கேட்டிருப்பா. இவங்க 2 பேருமே எஃப்ஜேவும் ஓகே சொல்லியிருப்பான். இவனும் ஓகே சொல்லியிருப்பானுங்க. அவன் கலை ஓகே சொல்லியிருப்பான். சபரி வந்து சொல்லியிருப்பான். 3 பேருமே ஓகே செப்பரேட்டா சொல்லியிருக்காங்க. ஆனா, இந்த கனி வந்து உள்ள பூந்து, "நீங்க எப்படி அவளுக்கு செஞ்சு தரலாம்?" அப்படின்னு அவளால அத ஏத்துக்கவே முடியல. எனக்கு என்ன கொஸ்டின்னா, கன்னி என்ன பார்வதி மட்டும் தான் பிளேயர்ன்னு நெனைக்கிறாளா? அவளுக்கு எப்படி செஞ்சு குடுத்தீங்க? இதெல்லாம் தப்புன்னு ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு போய் கேன் வாஷ் பண்ணி அவங்க எல்லார் மைண்டையும் மாத்திட்டா. வெளியில இருக்கும்போதே 2 நாளைக்கு மேல ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லா பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த சபரியோட மேட்டரையும் கொண்டு வராங்க. இன்னொன்னு வந்து எஃப்ஜேவோட மேட்ரு ஒண்ணு இருக்கு. அத வந்து ரொம்ப மோசமா பார்வதிக்கு எதிரா திருப்பி விடுறது கனி. அது இந்த வீக்கெண்டு தெரியும். இதுங்க எங்க வச்சு கேம் ப்ளே ஆனா ஆல்ரெடி சோசியல் மீடியால அந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இவ மேல தப்பு இல்ல அப்படிங்கிறது. ஆனா இது எந்த அளவுக்கு இதாகும்னு தெரியல. 2 இத வந்து கனி வந்து வீக்கெண்ட் பேசுறதுக்காக எல்லாரையும் தயார்படுத்திட்டு இருக்குது. மாதவன் பேசுங்க. அது இல்லக்கா, இந்த வீக்கெண்டு கனி பேசுறதுக்காக எல்லாரும் தயார் பண்ணது இல்ல. இதே திருப்பி பேசினா விஜய் சேதுபதி கரெக்டா பிடிப்பாரு, பாயிண்ட் பிடிப்பாரு. என்ன நீங்க வீக்கெண்ட் முன்ன பேசுனதெல்லாம் வச்சு பேசுறீங்கன்னு சொல்லி பிடிப்பாரு. அது எப்படி எப்படி போகும்னா, இப்ப ஷோ நடத்துறவனுக்கு தெரியும் இது இவனுங்களா பேசுறானுங்களா இல்ல பேச வச்சு பேசுறாங்களான்னு. ஷோ நடத்துறவன் என்ன சொல்லியிருப்பான், நீங்க வந்து நீங்க பேசுறதுக்கு தான் பிக் பாஸ் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்கணும். போன சீசன் இதே மாதிரி போன சீசன் இதே மாதிரி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த மாதிரி கேங்குன்னு சொல்லி ஒரு சண்டை வந்துச்சு தெரியுமா, அதுல பேசியிருப்பாரு பாருங்க. எல்லாரும் அவங்க கருத்தை பேசணும், இவங்க சொல்லி இந்த கருத்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு பாருங்க. ஆனா இந்த இந்த டைம் வந்து டாபிக்ஸ் நிறைய இருக்குது. விஜய் சேதுபதி வந்து இவங்க வலையில வச்சுக்காம அவர் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்து பேசணும். இந்த கண்டஸ்டன்ட் பேச விட்டுட்டு அந்த வலையை பிடிக்கூடாது. விஜய் சேதுபதியை கொஸ்டின் எடுத்துட்டு வந்துடணும். இந்த கொஸ்டினுக்கு இந்த பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அவர் வர ஆரம்பிச்சிடணும். அப்பதான் நல்லா இருக்கும் கொஸ்டின். ஆமா. இன்னைக்கு வந்து நான் ட்விட்டே போட்டிருந்தேன். சீசன் 1 ரீகிரியேஷன் மாரி, இவ பார்வதி போற இடத்துல எல்லாம் சாங்ஸ் போடுறாங்க. ஆனா, அவ வந்து இந்த பதிலடி தான் குடுத்துட்டு இருந்தா. அவள நக்கல் அடிச்சு போடுற மாரி. விக்னேஷ் பேசுங்க. விக்னேஷ் பானு ஏதோ கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். விக்னேஸ்வரி பேசுங்க. இல்ல நான் நோட்டீஸ் பண்ணது ஆ ஆ இருக்கேன். என்னன்னா கன்யாக்கா பண்றதெல்லாம் அவங்க இன்னசென்ட் நம்ம பார்த்து பழகிட்டோம். அவங்க சிடபிள்யூசிலயும் அவங்கள ஃபன்னியான ஷோன்றதால எல்லாரோடுமே அந்த நைஸான ஒரு பர்சனாலிட்டி மட்டும் பார்த்துட்டோம். ஸோ என்னால ஸ்டார்டிங்ல வந்துட்டு நானும் கனி அக்கானே வருது பாரு அவங்களோட இந்த அன்பு கேங் அந்த அந்த லைவ பார்த்து அக்கான்னு வருது, அவங்கள கூப்பிடுற அக்கான்னு நானே. கனி வந்துட்டு இப்படிதான் இருக்காங்கன்றது வந்துட்டு நான் சரி அவங்க ஒரு கைண்ட் தான், அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஃபயர் விட்டேன் நான் ஸ்டார்டிங்ல. நல்லாதான் பேசுறாங்க, இது பண்றாங்க. இப்ப பார்வதிக்கு அகேன்ஸ்டா அவங்களுக்கு என்னன்னு தெரியல, அவங்க ஈகோ ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அந்த அந்த கிச்சன்ல உட்கார்ந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகி அவங்களுக்கு வேலை வாங்கிட்டாங்கன்றதெல்லாம் சொல்லி ஹர்ட் ஆயிட்டு அவங்க வந்து பழி வாங்குற மோட்டிவ்லயே பண்ற மாதிரியே இருக்கு எனக்கு எல்லாமே. சோ அது வந்துட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்களா விக்னேஸ்வரி, நான் வந்து ரொம்ப வில்லத்தனமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எஃப்ஜே கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களே சொல்லியிருப்பாங்க. அதான் அது ப்ரோமோ கண்டென்ட்லயே வந்துச்சு. அது எனக்கு புரியல. அப்ப நான் வில்லத்தனமா பண்றேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், முதல்ல வந்துட்டு அது நம்ம தோணும் போது அதை நம்ம மாத்திக்கணும். அட்லீஸ்ட் பார்வதி பின்னாடி வந்து கனியை பத்தி பேசும்போது கூட கனி மாதிரி வார்த்தையை விடுறதோ, அவ நாக்க அடக்கணும், நாவ அடக்கணும், சம்திங்லாம் வார்த்தையை விடுறாங்களா. பார்வதி பத்தி நமக்கு தெரியும். பார்வதி வாயில வார்த்தையை விட்டுருவாங்க. அவங்களே கனியோட ஏஜ பார்த்து வார்த்தையை விடாம பேசுறாங்க. பட் இவங்க வந்துட்டு வார்த்தையை அதிகமா விடுறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம பார்வதி எப்படி நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் நம்ம ஏன் நம்ம வார்த்தையை விடணும், நம்ம டிக்னிட்டி விடணும்னு யோசிக்காம வந்துட்டு அவங்களும் பார்வதிக்கு ஏத்த மாதிரி சண்டை போடுறாங்க. பட் ஆனா இப்ப எல்லாரும் உண்மையா பார்வதிக்கு தான் ஃபயர் விட்டாங்க. அன்னைக்கு அந்த சாரி கேட்ட இஷ்யூ, சாரி கேட்கணும்னு சொல்ற இஷ்யூவா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த இந்த குரூப்பா சேர்ந்து பண்ண விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்வதிக்கு ஏன் நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் செக்ஷன், இப்ப ட்விட்டர் வேற கதை. ட்விட்டர்ல நிறைய பேர் வந்து பார்வதிக்கு அகேன்ஸ்டா தான் இருக்காங்க, ட்வீட் போடுறாங்க. பட் நான் யூடியூப் கமெண்ட் செக்ஷன், இன்ஸ்டாகிராம் கமெண்ட் செக்ஷன் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பார்வதிக்கு சப்போர்ட் இருக்கு. லைவ் கமெண்ட் இருக்குல்ல, லைவ் போயிட்டு இருக்கும்போது கீழே கமெண்ட் போடுறோம்ல, அதுலயே பார்வதிக்கு தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க அந்த லைவ் கமெண்ட்லயே. சொல்லுங்க பானு. சாரி கட் ஆயிடுச்சு. ஓகே.
எதோ சொல்ட்டேன். கனி வந்துட்டு 2 டாபிக் எடுத்துட்டு அகைன்ஸ்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு இவங்க எல்லாருமே கனி என்ன சொல்லுதோ மார்க் பண்ணுது கனி. எல்லாத்தையும் ஓப்பனாவே அடிக்குது. எனக்கு என்ன புரியலன்னா, இவங்கலாம் கேம் விளையாட வராங்களா? இல்ல வந்துட்டு யாராவது ஒருத்தங்க சொல்றத வந்து ஃபாலோ பண்றதுக்கு வராங்களா? இன்னைக்கு உண்மையாலுமே சீசன் 1 எனக்கு ஞாபகம் பண்ண மாரி தான் இன்னைக்கு நேத்து யாரோ கேட்டாங்க. ப்ரீவியஸ் சீசன்லாம். அந்த மாரி இன்னைக்கு சீசன் 1 தான் எனக்கு ஞாபகப்படுத்துற மாரி ஒரு சீசன். அவ வரும்போது பாடுறது, வெளியில மார்க் பண்றது உள்ள போயிட்டு. ஆக்சுவலா நான் இண்டிவிஜுவலா இன்னைக்கு லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். எல்லாரும் கரெக்ட்டா தான் இருக்காங்க. ஈவன் சபரி கூட கரெக்ட்டா தான் இன்னைக்கு இருந்தான். ஆ இவன் எஃப்ஜேவே வந்து அவகிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தான். இவ என்ன தெரியுமா பண்றா? யார் இவகிட்ட நல்லா பேசிட்டு இருக்காங்களோ, அவங்க மண்டைய கழுவுற மாரி அவங்கள செப்பரேட் பண்றா. இன்னைக்கு வாட்டர் மில்லன்ட்ட கூட கூப்ட்டு பயங்கர மூள கழுவிட்டு இருந்தா. நீங்க வந்து உங்க இது விளையாடுங்க. நீங்க டாக்டரு, நீங்க எவ்ளோ பெரிய ஆளு இப்படிலாம். நீங்க ஏன் அவ சொல்றத கேட்கிறீங்க? அப்படிங்கிறத சொல்லிட்டு இருப்பா. அப்ப இவ சொல்றத எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்களே, அப்ப இது என்ன கேட்டகரி? யாரோ அது நேத்து அது கேட்டாங்க. உடைஞ்சிரும் பானு. இப்பவே 4 பேர் அந்த டீம்ல இருந்து வெளிய வந்துட்டாங்களா? அந்த ரம்யா, இனி மிச்ச 2 பேர் வந்தாங்களா? பானு ஆமா. டீம்ல இருந்து வெளிய. அது கொஞ்சம் அதே மாரி கொஞ்சமா உடையும். உடையும். இன்னைக்கு நந்தினிக்கு எப்படி மேட்ரு நடந்ததோ, சேம் டிட்டா இன்னைக்கு ரம்யாக்கு நடந்தது. ரம்யாக்கு கனி சப்போர்ட் பண்ணல. அது ஏன் அப்படின்னா, ஆதிரைக்கும் ரம்யாவுக்கும் கிராஷ் ஆயிடுச்சு சண்டைக்கு முன்னாடி. எங்க வந்து ரம்யாவை சப்போர்ட் பண்ணா, எஃப்ஜேவும் ஆதிரைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அது பிரிஞ்சிடுமோன்னு சொல்லிட்டு, அப்படியே தாயி, அன்பு, சிகரம் இப்படிலாம் சொல்றாங்க. அவ்ளோ இன்னைக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணல. நந்தினிக்கு எப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததோ, அதே மாரி தான் இன்னைக்கு ரம்யாவுக்கும் நடந்தது. இல்ல. இப்போ அந்த அரோரா வந்து ரம்யா பத்தி மத்தவங்க இவங்க எல்லாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணத பூரா உடைச்சு விட்டுட்டா பாத்தீங்களா? இந்த மாதிரி சண்டை வரும்போது இவங்க தனியா உட்கார்ந்து பேசுனது எல்லாத்தையும் அரோரா உடைச்சு விட்டுட்டா. இவங்க தனியா வந்து அரோரா என்னென்ன பேசுனான்னு சொல்றாங்க. நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணது முதற்கொண்டு வந்துருச்சு பாத்தீங்களா வெளிய? இததான் இல்ல நான் வந்துருச்சு. எதிர்பார்த்தேன். இல்ல வந்துருச்சு. எல்லாமே வந்துருச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த கனி எவ்ளோ கன்னிங் ஃபெல்லோவா இருந்தா, எனக்கு ரம்யா கூட ரொம்ப கொஞ்சிட்டு இருக்கும். இப்ப சண்டையில ஒரு இடத்துல கூட சப்போர்ட் பண்ணல. ஏன் அப்டின்னா, ஆதிரையும், எஃப்ஜேவும் அகைன்ஸ்ட் ரம்யாக்கு இருந்தனால, இந்த பொண்ணு ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. மாதவன் பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. விக்னேஸ்வரி அடுத்தது பேசுங்க. இல்ல ஆனா அரோரா வந்து ரம்யா ஜோ உடச்சு விட்டது கரெக்ட் தான் சொல்றேன். அவ வந்து நாமினேஷனுக்காக தான் எல்லாரையும் அன்பு அன்புன்னு சொல்லி ஆக்டிங் பண்றதுல ஆமா. அது கரெக்ட் தான். அது கரெக்ட் தான். அது கரெக்ட் தான். நம்ம அதை ஓ, எது குறை சொல்ல இதுல முடியாது. வந்து 2 பேரோட முகமும் வெளிய வந்துருச்சு மாதவன். அதாவது அரோரா உடைச்சுட்டதுனால ரம்யா முகம் மட்டும் வரல. அந்த குரூப்போட மொத்த முகமும் வந்துருச்சு. 5 பேரோட கனியோட மொத்த ஃபேஸும் முகமும் வெளிய வெளியில வந்துருச்சு. வந்துச்சு. நாங்க பேச அததான் சொல்ல வரேன் நானு. அந்த குரூப் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணது, இவங்க எல்லாம் குடும்பமா கூடி வாழ்றாங்கங்கிறது வெளிய வந்துருச்சுங்கிற 2 பேருமே. ரம்யானாலையும் வெளிய வந்துச்சு, அரோரானாலையும் வந்துச்சு. நீங்க வந்து அரோரா உடைச்சதுனால அரோரா நல்லவங்கன்னு நினைக்காதீங்க. அரோராவும் அந்த குரூப்ல இருந்து வெளிய வந்துதான் உடைச்சிருக்காங்க. இல்லக்கா அது ஏன் நான் சொல்றேன். அது ஏன் இத மட்டும் சொல்லிக்கிறேன். அப்புறம் பேசுங்க விக்னேஷ். நேத்து என்ன தெரியுமாச்சு? அந்த குரூப்பா பேசிட்டு இருப்பாங்கல்ல. குரூப்பா பேசிட்டு இருக்கும்போது, இந்த ரம்யா வந்து இவங்கள பத்தி டீலக்ஸ்ல இருக்கும்போது பேசியிருப்பாங்க போல இருக்கு. கனிய பத்தி எல்லாத்த பத்தியும். அதுக்கப்புறம் இந்த ரம்யா வந்து எல்லார்கிட்டயும் நானே அத கவனிச்சிருக்கேன். ஒரு தடவ சொன்னாங்க. நான் எப்படா இங்க வருவேன்னு இருக்கு. எனக்கு அங்க புடிக்கல. இந்த மாதிரி வந்து நானே ஒரு 2 டைம்ஸ் கேட்டுருக்கேன். அத வந்து நேத்து அந்த குரூப்பா உட்காந்து விளையாடும்போது, அந்த ரம்யா வந்து இவங்க எனக்கு அம்மா மாரி, இவங்க அக்கா இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் லைவ்ல சொல்லியிருப்பா. இந்த கதை சொல்றப்ப. அதே பாண்டுல நேத்து சொன்னா. அப்ப இருந்தே அரோராக்கு வந்து ரம்யா மேல நேத்து சொன்னேன் நானு லைவ்ல கூட. அரோராக்கும் ரம்யா மேல ஒரு இது. இவங்க என்ன இங்கேயும் பேசுறாங்க, அங்கேயும் பேசுறாங்க. அந்த அந்த இது வந்து அவகிட்ட உள்ள இருந்து இன்னைக்கு அது சண்டையா வெடிச்சிருச்சு. அதுதான் ரீசன். அரோரா வாய் தொறந்ததுக்கு ரீசன் வந்து இவங்கள பத்தி நம்மகிட்ட வேற மாரி சொன்னாங்க முன்னாடி. இப்ப இவங்க முன்னாடி இந்த பாசம் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காண்டு. விக்னேஸ்வரி பேசுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. செப்பரேட் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த நந்தினி இஷ்யூவே வந்துட்டு கனியால தான் ஸ்டார்ட்டே ஆச்சு. எல்லாரும் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது எல்லாரும் மறந்துட்டாங்க. ஏன்னா அதான் அவங்க இல்ல தான் ஆமா, ஸ்டார்ட்டிங் ஆமா. பாயிண்ட்டா அது செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆதிரை வந்துட்டு இப்ப ஆதிரையும் சரி, இ இப்ப அவங்களுக்கு பெனிஃபிட் வேணுமா? லக்ஸுரி ஹவுஸஸோட பெனிஃபிட்லாம் வேணும். ஆனா லக்ஸுரி ஹவுஸ்ல இருக்க பிடிக்கலன்றாங்க. அதான் எனக்கு புரியல. அப்ப உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வேணும். அந்த டாஸ்க் விளையாடும்போது அவ்ளோ இது வருது உங்களுக்கு. உங்களுக்கு ஃபுட் கிடைக்குது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அந்த மாரி எவ்ளோ கிடைக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தேவை. ஆனா அங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். அங்க இருக்க உங்களுக்கு பிடிக்கல அப்டின்றீங்க.
அதுக்கு என்ன அதுக்கு காரணம்னா காரணம் எஃப்ஜே வந்து ஆப்போசிட்ல எஃப்ஜே ஓ இருக்கான்ல, எஃப்ஜே ஆப்போசிட்ல இருக்கான்ல, அதுதான் ரீசன் அதுக்கு. அது எஃப்ஜேக்காக அவன் வேலை செய்யும்போது செய்யுது, கிச்சன்ல வேலை செய்யுது, பாத்திரம் கழுவுறதுக்கு அவனுக்கு என்னென்ன பண்றானோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஆனா வந்து எஃப்ஜே மட்டும் கிடையாது. கனியும் அதுக்கு மெயினு. கனிக்கும் ஐஸ் பிடிச்சிட்டு இருக்கு. எல்லாருக்கும் காரணம் வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, நான் கனி வந்து என்ன தெரியுமா? இங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன கஷ்டமோ கனிக்கிட்ட வாங்க, கதைய சொல்லுங்க, ஒரு ஃபிலிம்க்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப பிக் பாஸ்ல போயிட்டு இருக்கு. எல்லாருமே அதுகிட்ட கதை சொல்ல ஓகே. அதுக்கு மெயின் வந்து ஓகே இவங்க பெரிய ஆளு, ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்ல போறாங்க. மாதவன் பேசுங்க. அது இல்லக்கா, நானா சொல்றேன்னா இந்த அளவுக்கு நீ கேம் விளையாடுறேன்னா நீ மட்டும் தான் கேம் விளையாடுற, மத்தவங்களை விளையாட விட மாட்ற. அதை அவன் மனசுல ஏத்திக்கவே மாட்ற. எல்லாரையும் நீ யூஸ் பண்ணிக்கிற. கனி கேரக்டர் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்குது. இவன் இது இதுக்கு தேவைப்படுவான். சபரியை வந்து வெளியே ஓப்பனா பேசுறதுக்கு யூஸ் பண்ணிக்குது. இது பேச நினைக்கிறத சபரிக்கு புல் பண்ணிட்டு சபரி பேசுறான். இ- இது வந்து ஏன்னா அதுக்கு பேச தெரியாது, அதனால அப்படி யூஸ் பண்ணிக்குது. இதுல எல்லாரும் இதுல விக்கல் சீக்கிரம் தான் கரெக்டான ஆளு. எதுவுமே பேச மாட்டான். நீ என்ன வேணா பேசிட்டு ஒன்னா கத்து, நான் கான்வர்சேஷன் உள்ள வரமாட்டேன். பேசுறியா பேசு, நான் அந்த மூலைக்கு போயிடுறேன். சண்டை போறீங்களா, நான் அந்த மூலைக்கு போயிடுறேன்னு போயிடுவான் தலைவன். இல்ல 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 விக்ரம் வந்து இப்ப 2 டேஸா கனி சொல்றதை தலையாட்டிட்டு தான் இருக்காரு. லைவ் பாத்தீங்கன்னா தெரியும். அவன் கனி சொல்றதை கேட்டு சில விஷயங்கள் பண்ணாரு இன்னைக்கு. அது பண்ணாலும் அவன் ஆனா அந்த அளவு ஓவரா கூட போல இல்ல. அதுதான் இல்ல நான் இல்ல இல்ல பார்த்தேன். அவன் வந்து இல்ல நைட்டு போறான். ஃபீல் பண்ணான் பானு. ஈவினிங் வந்து சொன்னான், இந்த மாதிரி பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பேசாதீங்க, அவங்கவுங்க டேலண்ட காட்டுங்க அப்படின்னு வந்து சொன்னான் விக்கல் விக்ரம் கனி குரூப் இல்ல கிட்ட. சொன்னா மலைசாரல், நான் என்ன இவர் கேட்டதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அவரும் வந்து சில விஷயங்கள் கனி கேட்டு தான் பண்ணிட்டு இருக்கு. முன்னாடிலாம் கிடையாது. முன்னாடி கனி பக்கமே போக மாட்டாரு. இப்ப நேத்துல இருந்து கனி சொல்றது சில விஷயங்கள் அவர் கேட்டுட்டு இருக்காங்க. அது கனியோட என்னன்னா ஃபார்மேட் அந்த என்ன தெரியுமா? கேம வந்து அது எதுக்கு தெரியுமா, அந்த கேம வந்து குரூப்பா ஆடணும்ல. இப்ப இண்டிவிஜுவலா இப்போ பார்வதி தனியா இருந்ததுனால அவளை டக்குன்னு தூக்கிட்டாங்கல்ல. இப்ப இவங்க கூட பேசிட்டு இருந்தா தானே இவனை கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போவாங்க இல்ல கேம்ல. அது அதுக்காக அவன் இருக்கலாம். பேசிட்டு அது இருக்கலாம். ஆனா வந்துட்டு கொஞ்சம் பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட ஸ்டாண்ட் எப்படின்னு. ஏன்னா சில விஷயங்கள் அவர் வந்து உட்காந்து வெளியில பேசும்போது கனியோட முன்னாடிலாம் கனியோட இதை வந்து இவர் அப்சர்வ் பண்ணிக்க மாட்டாரு. லைக் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் பண்ண மாட்டாரு. ஆனா இந்த நேத்துல இருந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு, பார்க்கலாம். அதான் நான் என்ன சொல்றேன்ல, எல்லாரும் என்னன்னா கனி கிட்ட போய் சொல்றது எங்க போனாலும் அது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. மாதவன் பேசுங்க. இல்லக்கா, இப்ப இன்னொரு டைம் வந்து அந்த அந்த சாப்பாடு விஷயம் இருக்குல்ல, அந்த அழுதுருப்பான்ல, நாங்கன்னா பிச்சை எடுக்கிறோமான்னு சொல்லி அந்த ப்ரோமோல வந்து அவன் அந்த சீனை லைவ்ல பார்த்தேன். அழுதுருப்பான் தெரியுமா? ஆமா ஆமா, நான் பார்த்தேன் அதை லைவ்ல. அதுக்கப்புறம் நான் அந்த சீன் பாத்தீங்களா, இதை வந்து பெருசாக்க அப்படின்னு சொல்லி கனி சொல்லியிருக்கோம். ஆனா இவன் வந்து தள்ளி வந்து என்ன சொல்லியிருப்பான், இது வந்து அவங்க கேம் டாஸ்க்காக பண்றாங்க, இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் என்னோட எமோஷனை பிரேக் டவுன் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு அவங்க மேல எந்த கோபமும் இல்லை. நான் அந்த வீட்டுக்கு போய் காமெடியும் ஆமா பண்ணுவேன், ஆமா. எல்லாரும் கூட நான் ஜாலியாவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், டெவில் சர்டிபிகேட்டா உள்ள போயிருப்பான் பாருங்க. அந்த ஆதிரை கூப்பிட்டு டெவில் சர்டிபிகேட்டா கூப்பிட்டு போயிருப்பான் பாருங்க. நீங்க இதெல்லாம் நீங்க பண்றதை விட நான் மோசமா பண்ணுவேன், நான் அந்த வீட்டுக்கு போயிட்டேனா அப்படின்னு சொல்லியிருப்பான் பாருங்க. ஆமா ஆமா. இல்ல இல்ல, நான் வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் வந்து அந்த சைடு சாயற மாதிரி இருக்கு. அது எனக்கு சில இந்த விஷயங்கள் அவர் கேமுக்காக கேட்டாரு. தான் பானு. அந்த ஓகே. இல்ல கேமுக்காக தான். கேம்ல ஸ்டாண்ட் பண்ணும். அவங்க சப்போர்ட் இருந்தாதான் கேம்ல ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு அவன் நினைக்கிறான். சபரி அளவுக்கு கூட அவன் சாயல. சபரி இல்ல தான் இல்ல, ஃபுல்லா சபரி அளவுக்குலாம் சாஞ்சிட்டான். கிடையாது. சபரி அதாவது ஒரு கேங்க இன்னைக்கு லிஸ்ட் போட்டிருந்தேன்ல, இவங்க எல்லாமே கனி கேங் அண்ட் கோ சீசன் 2 அன்பு கேங் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். இவங்க எல்லாருமே அந்த ஒரு இதுல தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு லைவ் பாத்தீங்களா நீங்க இல்ல அதுதான் மலேசியா? ஹாட் ஸ்டார் வேலை செய்யல. சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் தான் வேலை செஞ்சுச்சு. நான் பார்த்தேன் ஃபுல்லா லைவ். அத லைவ்லயே தெரிஞ்சிருக்கும்ல. இன்னைக்கு கன்னியோட கேம் பிளே இன்னைக்கு ஈவன் சோசியல் மீடியாலே அவங்கள பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன, இந்த அதுவே சொல்லிடுச்சு, நான் இப்படிலாம் செய்ய மாட்டேன், நான் வில்லியா மாறிட்டு இருக்கேன், நீ மாறலாம் இல்ல, நீ வில்லி தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுல ஆமா. இல்ல இது என்ன தெரியுமா பானு, இது இது வந்து ஒரு மித்து தான் ட்விட்டர்ல வர்றது. நீங்க அந்த லைவ் பார்க்கும்போது அது கீழே போய் பாருங்க. அதுல வந்து நிறைய இவங்களுக்கு பாருக்கு தான் சப்போர்ட் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க அந்த லைவ்ல. சொல்லுங்க, சரி ஹேமா நான் ஏதோ ஹேண்ட் இல்ல, ரைஸ் இல்ல. பண்ணிருக்காங்க. சொல்லுங்க ஆக்சுவலி ஏமா. இல்ல, இல்ல. நீ சொல்றீங்கல்ல, அதுபடி தான் வரேன். இப்ப எதுக்கு ஃபயர் விடுறாங்கன்னா, இந்த மாரி வந்துட்டு குரூப்பிசம் இது ஐ மீன் அன்பு கேங் மாரி வந்துட்டு ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க கனி. அது கூட இந்த மரமண்டைகளுக்கு யாருக்கும் புரியவே இல்லையா? இவங்க வந்து நம்மளுக்காக யூஸ் பண்றாங்கன்ட்டு இது புரியவே இல்லையா?
நம்மளும் கேம் இத வந்துட்டு யாராவது அட்ரஸ் பண்ணாதான் உண்டு. நம்ம கேம் விளையாடத்தான் உள்ள வந்திருக்கோம். நம்ம இவங்க வலையில சிக்கக்கூடாதுன்ட்டு. அவங்களுக்கே அவங்களோட தப்பு அவங்களுக்கு தெரியுது கனிக்கு. அதனால தான் லூஸ் டாக் விடுறாங்க. அதையும் நமக்கு ப்ரொமோவா எடுத்து காமிக்கும்போது, எதுக்கு பார்வதி பேசுறதையும், கனி பேசுறத ரிலேட் பண்ணணும். அதுவுமே பார்க்கலாம். இப்ப வந்துட்டு ரம்யா ஜோ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு ப்ரொமோல வந்தாங்க. என்ன சொன்னாங்க? அ நைட்டு போட்டாலாம் தாப்பலாம் அந்த ஒரு பழமொழி இது பண்ணாங்கல்ல, அதையும் எதுக்கு காமிக்கணும்? ஏதோ வந்துட்டு சொல்லி இது பண்றாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசலாம், புலம்பலாம். விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணணுமா இல்லையா? அவர் பண்ணா மட்டும் தானே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பண்ற தப்பு தெரியும். வேற யாருமே இப்ப வந்து எபிசோடுல வந்ததெல்லாம் பண்ணுவாருன்னு தான் நான் நம்புறேன். கண்டிப்பா எபிசோட்ல இல்ல வந்ததெல்லாம் மலை பண்ணாம கதை சாரல். இல்ல அப்படி பார்த்தா போன வாரமே நம்ம எதிர்பார்த்தோம்ல. எபிசோட்லயே வந்துட்டு இல்ல எபிசோட்லயே வந்துட்டு பார்வதி வந்துட்டு கனி பண்றதெல்லாம் அவங்க புட்டு புட்டு வைக்கிறாங்க. இல்ல இவங்க இந்த மாதிரி பண்றாங்க, அவங்களோட கேம் பிளே இப்படி இருக்கு எல்லாம் சொல்லும் போது அது 1 hour எபிசோட்ல வந்து கட் பண்ணிட்டாங்க. அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லா கூட போகல, கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு அப்புறம் அவங்க போட்டது என்னன்னா அந்த டாஸ்க் இது போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம 24/7 பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த ஃபுல் கான்வர்சேஷன் என்ன இருக்குன்னு. இப்போ இந்த 1 hour ஷோ பார்க்குறவங்களுக்கு அது புரியாது, நிஜமா புரியாது. ஓகே பாரு இவங்க வந்துட்டு அப்படிதான் குத்திட்டு இருக்காங்க பாருங்க பின்னாடி, அந்த மாதிரி தான் போகும். அது கரெக்டாகவும் அவங்களுக்கு வந்துட்டு போய் சேராது. ஸோ இதே எனக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு எனக்கு, ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. பேசுங்கக்கா. இதுதான் மம்தா, ஒவ்வொரு சீசன்லயும் நம்ம வந்து அடி வாங்குறவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுவோம். இந்த 24/7 பாக்குறவங்க, எபிசோட் பாக்குறவங்க வந்து இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. நம்ம ஏன் இப்படி ஒவ்வொரு சீசன்லயும் மாற்றோம்னு இப்ப புரியுதா மம்தா? அவங்களுக்கு அது சீரியலு. நல்லா புரியுது, அதுதான் சொல்றேன்னு. சீசன் 7ல இருந்து இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நடந்துட்டே இருக்கு. சீசன் 7ல ஆமா, நான் ஒரு செகண்ட் நான் மிஸ் பண்ணல நானும் அப்படிதான் காஞ்சனா. பார்த்தேன். ஏன்னா நானும் ஒரு அப்படிதான் பார்த்தேன். ஆனா என்ன கழுவி ஊத்துனாங்க. விக்னேஸ்வரி பேசுங்க. எனக்கு என்னன்னா, அ கனி பண்ண அந்த உப்பு மேட்டரே வந்து விஜய் சேதுபதி கேட்கல. ஏன்னா, அது எவ்வளோ மெயினான விஷயம். சாப்பாடு விஷயத்துல இந்த மாரி விளையாடலாமா? அப்படிலாம் கேட்டுருக்கணும்னு எனக்கு தோணுச்சு பர்சனலா. ஏன்னா, அதுக்காக தான் இப்ப கனி வந்துட்டு சாப்பாடு விஷயத்துல மெயினா தொடுறாங்க எப்ப பார்த்தாலுமே. ஆக்சுவலி வந்து சபரிலாம் நான் ரொம்ப கேம் ப்ளே பண்ணுவார்ன்னு நெனச்சுட்டு இருந்தேங்க. இப்படி கனிக்கு எடுப்பார் கைப்புள்ள மாரி வந்து ஆயிட்டாருங்க. கனிக்கு சபரி, எஃப்ஜே எல்லாம் அந்த கெமி, அப்புறம் வேற என்ன அந்த கேங்ல வேற யாரு? துஷாரு, இவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே ஆதிரை, அப்புறம் அரோரா எனக்கு தெரியல. பட் ஆனா இவங்கலாம் இருக்காங்க கன்னி கேங்ல பயங்கரமா ஃபார்ம் ஆயி. விக்னேஸ்வரி சபரி கேம் ஆடுறாரு, மேனிபுலேட்டிங் கேம் ஆடிட்டு இருக்காரு. நேத்து கலை சபரி கேம மொத்தமா உடைச்சுட்டாரு லைவ்ல. நீங்க பாக்கலையா என்ன கேம் சபரி ஆடுறாருன்னு? பாத்தீங்களா நேத்து? பாத்தீங்களா இல்லையா அந்த விக்னேஸ்வரி? கிளிப்பு இங்க இருக்கு விக்கி. டிஎல்லே இருக்கு. ஆக்சுவலி இல்ல நான் பார்க்கலாம். ம். அத போய் பாருங்க. சபரி கேம மொத்தமா உடைச்சுட்டாரு. சபரி எந்த மாதிரி கேம் மேனிபுலேட்டிங் கேம் ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லி கலையரசன் செமையா சொல்லியிருப்பாரு. சொல்லுங்க பானு, சொல்லுங்க மாதவன், சொல்லுங்க. இல்ல மாதவன் நீங்க சொல்லுங்க. நான் அடுத்த பாயிண்ட் பேசுறேன். இல்ல பானு நீங்க பேசுங்க, அப்பதான் எனக்கு கொஸ்டின் வரும். நம்ம 2 பேரும் அப்படியே கான்வர்சேஷன் பண்ணலாம். ஒருத்தரே பேசினா நல்லா இருக்காது. அப்ப ஓகே. நாங்களாம் ஆ என்ன வாய் பார்த்துட்டே இல்ல உட்காந்துருக்கோம். இப்ப நீங்க ரெண்டு பேரும் இப்ப நீ கான்வர்சேஷன். இப்ப ஹேமா சொன்ன மாதிரி இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல லாஸ்ட் வீக்கே உப்பு மேட்ரு எடுத்திருந்தாங்கன்னா வந்து நான் இந்த விஷயத்த ரெண்டா பாக்குறேன். ஒண்ணு வந்து லாஸ்ட் வீக்ல உப்பு மேட்ரு ஹோஸ்ட் எடுத்திருந்தாங்கன்னா இவங்க திருந்திருப்பாங்க. ஆனா செகண்ட் பாயிண்ட் கனியோட இன்னொரு இவ்வளோ ஒரு கொடூரமான ஃபேஸ் வந்து வெளியில வந்திருக்காது. இப்படி ஒரு கேங் ஃபார்ம் ஆயிருக்காது. இப்ப இவங்க ஒவ்வொருத்தரை பத்தியும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இவங்க வந்து ஒருத்தரை தலையாட்டினா பின்னாடி போற கூட்டம், ஆட்டு மந்த மாதிரி போற கூட்டம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. இது ஒண்ணு. ஆனா இத முன்னாடியே இந்த வாரமாவது கண்டிப்பா அவர் வந்து சொல்லணும். கண்டிப்பா எடுத்து சொல்லணும் ஹோஸ்ட். 2வது வந்து இவங்க வந்து இந்த உப்பு மேட்ரோ, இந்த சாப்பாடு விஷயமோ இப்ப பாருங்க கிச்சன்ல செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க கிச்சன் டீமே கிடையாது. அப்ப இப்ப பார்வதி கிச்சனுக்குள்ள போனா மட்டும் எல்லாரும் அவளை போய் சொல்றாங்க. இன்னைக்கு காலையில இருந்து அந்த ஆதிரை கிச்சனுக்குள்ள போச்சு. இந்த கனி வந்து கிச்சன் ஒர்க்கை செய்யுது. இந்த கனி வந்து எல்லாரையும் எப்படி அதுக்குள்ள சர்க்கிள்குள்ள வச்சிருக்குதுன்னா
இது என்ன பண்ணுதுன்னா, போய் கிச்சன் வேலை செய்யுது. நான் செஞ்சு தரேன். நான் சும்மா தானே இருக்கிறேன். வீட கிளீன் பண்ணிட்டேன். அவங்க எல்லாத்தையுமே இது வந்து உள்ள வச்சிருக்கிறது. காலையில இவன் சபரியும் சொல்லியிருப்பான். சபரி சொல்லியிருப்பான். அது கேட்குது. உருளைக்கிழங்கு மட்டும் தானே நான் செஞ்சு குடுக்குறேன். அப்படின்னு சொன்னத இதால ஏத்துக்கவே முடியல. காலையிலேருந்து கிச்சனுக்கு ஸ்டேர போட்டு கிச்சன் பக்கத்துல உட்காந்துருச்சு. இத கூட நான் செஞ்சு குடுக்குறேன். இத கூட நான் செஞ்சு குடுக்குறேன். சபரி வந்து 2 இடத்துல இத அவாய்ட் பண்ணியிருப்பாரு. நேத்துல இருந்தே. ஏதோ கேட்கறதுக்கு இல்லாம இவரே வந்து பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த கனி தான் வாண்டடா போயிட்டு இத செய், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு நேத்தே ஒரு இது செஞ்சிருக்கும். அதே மாரி தான் இன்னைக்கு கடைய போட்டு உட்காந்துருச்சு. இது எப்புட்றா இவங்க வந்து அந்த பார்வதிக்கு செஞ்சு குடுத்தாங்கங்கிறத, அது பார்வதி பொட்டிய தூக்க விட்டா. அவ என்ன நெனச்சு தூக்க விட்டாளோ தெரியல. அவ பார்வதி பொட்டிய தூக்குனத வந்து இந்த கனியால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அங்க ஸ்டார்ட் ஆச்சு இந்த இது. எல்லாரையுமே மண்ட கழுவுறா. நானு ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்ப சொல்லல. நான் அப்புறம் சொல்றேன். 2 பாயிண்ட் பார்வதிக்கு எதிரா ஒரு பாயிண்ட்ஸ் வச்சிருக்கா. அது ரொம்ப மோசமான ஒரு பாயிண்ட்ஸ். மாதவன் பேசுங்க. வாங்க நம்ம பேசிக்கலாம். அது இல்லக்கா யாசர் ரொம்ப நேரமா இருக்காரு. மாதவன் ஒரு நிமிஷம் இருங்க. யாசர் ரொம்ப நேரமா இருக்காரு. ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு. என்னன்னு கேட்போம். அப்புறம் நம்ம பேசலாம். யாசர் சொல்லுங்க யாசர். அக்கா எல்லாரும் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். என்னோட கருத்தை ம். சொல்றேன். நீங்க அது எப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அது நம்ம சொல்லுங்க. பிடிக்காத மனைவி கைப்பட்டா குத்தம், கால் பட்டா குத்தங்கிற மாதிரி நீங்க ம். எல்லாருமே ஒரே மைண்ட் செட்ல இருக்கீங்க. அதாவது கனி ம். கனி வந்து தப்பு தான் அப்படிங்கிறீங்க. அதே ம். மாதிரி பார்வதி சைடு வந்து பண்றதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா அது அப்படி இல்ல. ம். இல்ல, இவங்களும் இல்ல. தப்பு பண்றாங்க, யாசர், அவங்களும் தப்பு பண்றாங்க. யாசர். ஒரே இல்ல 2 நிமிஷம் டிஸ்டர்ப் பேருமே பண்றேன். ஹேமா நாங்க இல்ல எப்பயுமே நான் இந்த பேசி ரெக்கார்டிங் முடிச்சிடுறேன். ஸ்பேஸா இல்ல, நீங்க அந்த வைக்கிற ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. நாங்க கனிய அப்ரிசியேஷன் பண்ணியிருக்கோம். கழுவியும் ஊத்திருக்கோம். பார்வதியும் கழுவி ஊத்துறோம். எங்களுக்கு வேற வழி இல்ல. அதான் பார்வதி கொடுமைய டான்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்துல நீங்க இல்ல தள்ளப்பட்டிருக்கீங்கன்னு சொல்ல வர்றோம். 2 பேருமே தப்பு பார்வதி பண்றாங்க தான். 2 சப்போர்ட்டர் பேரும் கிடையாது நாங்க. அதையும் முதல்ல ஹேமா தெரிஞ்சுக்கங்க. ஹேமா ஹேமா நான் இவர் பாயிண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன். ஹேமா இவர் பேசட்டும். விடுங்க பேசட்டும். அவர் சொல்லி முடிக்கட்டும். தப்பு 2 பேருமே பண்றாங்க. அவங்களும் பண்றாங்க, இவங்களும் பண்றாங்க. எல்லாருமே இல்ல இல்ல தான் நீங்க கனிய கேமா டிஃபெண்ட் பண்றீங்கன்னா அதுக்கான பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. எந்த இடத்துல கனி கரெக்டா நடந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. இல்ல நம்ம அதுக்கு நீங்க பதில் நீங்க சொல்றோம். கனி வந்து என்ன சொன்னீங்க? கனி வந்து காலையில இருந்து கிச்சன்ல இது சொன்னீங்கல்ல, கிச்சன்ல அவங்க வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு இது பண்றாங்கன்னு. அது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, காலையில வந்து இவங்க வந்து என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் இந்த பழைய சாதம் மேட்டரை கிண்டுனாங்க. நேத்து கமருதீன் பேசியிருப்பாரு. அந்த பழைய சாதம் மேட்டரை காலையில கிச்சனுக்குள்ள வந்து இவங்க கிண்டியிருப்பாங்க, பார்வதி. இதுக்கு வந்து ஏன் இன்னும் வடகம் போடல அப்படின்னு சொல்லி கிண்டியிருப்பாங்க. அங்கேயே பிரச்சனை ஆரம்பிக்கணும்னு பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து சமைக்கிறப்ப வந்து திருப்பி எனக்கு உருளைக்கிழங்கு தனியா பண்ணி கொடுங்க. எல்லாருக்கும் சிக்கன் செய்றீங்க. எனக்கு உருளைக்கிழங்கு தனியா பண்ணி கொடுங்கன்னாங்க. உருளைக்கிழங்கு தனியா பண்ணிட்டாப்ல சபரி. அதுக்கப்புறம் சபரி வந்து பண்ணது வந்து மஞ்சத்தூள் அதிகமா போட்டுட்டான். எனக்கு வந்து பிடிக்கல. இது வந்து எனக்கு நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க இத எனக்கு வேற மாரி செஞ்சு கொடுங்கன்னு திருப்பி வந்து கேட்குறாங்க. மிச்சவங்கலாம் சாப்பிட்றான். அதே உருளைக்கிழங்க இவரு சாப்பிட்டாரு. வாட்டர் மெலன் சாப்பிட்டாரு. பக்கத்துல 2, 3 பேர் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னாங்க. இவங்க வந்து வாண்டடா அந்த ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக, இத வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்ட்டாங்க, வாண்டடா இவங்க வந்து இதா இத மஞ்சத்தூள் அதிகமா போட்டு கேவலமா செஞ்சுட்டான் அப்டின்னாங்க. அடுத்து அது வந்து நல்லா இருக்குன்னு சொன்னோனே பாயிண்ட் அப்படியே திருப்பி, எனக்கு வந்து ஹெல்த் இது வந்து எனக்கு சாப்பிட்டா வந்து எனக்கு எனர்ஜி இருக்காது. எனக்கு மிக்ஸ்டு காய்கறியா குடுங்க. வேற காய்கறி எல்லாம் போட்டு எனக்கு மிக்ஸ்டு கறியா குடுங்க. அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறாங்க. சரி அதையும் செஞ்சு தரேன்ட்டாங்க. இந்த மாரி ஒண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி நேத்தி பார்த்தீங்கன்னா, இது வந்து மேகி செய்றதுக்கு தனித்தனியா இவரு கானா வினோத் வந்து தனியா ஒரு வெங்காயம் குடுங்க, ஒரு தக்காளி குடுங்கன்னு சொல்லி அவருக்கு தனியா செஞ்சு குடுத்துருக்காங்க. அது மாரி ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியா வெங்காயம், தக்காளி கேட்டு சமைச்சுட்டு இருக்கிறதுனால இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வெங்காயம், தக்காளி வந்து காமன் ப்ரொவிஷனு. அது வந்து உங்களுக்கு நெறைய யூஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப